வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, 2025லேருந்து ராவ வந்து நம்முடைய நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யுஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதையுமே நம்முடைய நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து 2025லேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதோட அதாவது ப்ரொமோஷனுக்காக இப்போ நம்முடைய WWE ரெடி பண்ணிட்டாங்க. அதில வந்து யார் யாரெல்லாம் அந்த ப்ரொமோஷன்ல அந்த போஸ்டர்ல யார் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு நீங்களே பாருங்க. இது நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல இருக்க மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட கிரேசன் வாலரா இருக்கட்டும், இல்ல நியூ டேவா இருக்கட்டும், அது இல்லாம சார்லட் ஃபிளேர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது 2025 ஜனவரிலேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ராவ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதில வந்து உங்களோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான் சினா வரப்போறாரு. இது இல்லாம ஜான் சினா வந்து 2025ல ஜனவரிலேருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் WWE தான் ஒர்க் பண்ண போறாரு. இதில நம்மளுடைய ஜான் சினா வந்து 36 டேட்ஸ் வந்து நம்மளுடைய WWEக்கு குடுத்துருக்காரு. இந்த 36 டேட்ஸுமே நம்மளுடைய ஜான் சினா வந்து ரா, ஸ்மாக்டவுன், NXT, லைவ் ஈவென்ட் அப்புட்ன்னு எல்லா ஷோஸ்லயுமே நம்மளுடைய அதாவது எல்லா ஷோவுமே நம்மளுடைய ஜான் சினா கலந்துக்க போறாரு. இதில ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இதுதான். இதில ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்மளுடைய ஜான் சினாவோட ரிட்டயர்மென்ட் டூர் இதுதான். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான் சினா வந்து எந்த ஒரு அப்பீரியன்ஸுமே ஆக மாட்டாராம். அதாவது ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவர் வந்து ரெஸ்லிங் கெரியருக்குள்ளேயே வரமாட்டாரு. இனிமே என்னோட சாப்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஜான் சினாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா, இப்ப நம்முடைய ஜான் சினா வந்து இப்ப ரிட்டயர்மென்ட் ஆனாலும் திரும்பி வந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா, இப்ப பல பேர் வந்து ரிட்டயர்மென்ட் ஆனாலும் திரும்பி வந்து WWEல கொஞ்சமா ஒர்க் பண்றாங்க. ஒரு அப்பியரன்ஸ் வச்சும் தர்றாங்க. அதே மாரி நம்முடைய ஜான் சினா வந்து தந்தா நல்லாயிருக்கும். இது இல்லாம என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான் சினா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ்லாம் அதிகமா எதிர்பார்க்குறாங்க. ஆனா, என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஜான் சினா வந்து 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் இருக்கிறத விட 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனா இருக்கிறத விட, நம்மளுடைய ஜான் சினா வந்து அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணி, நம்மளுடைய ஜான் சினா வந்து ரிட்டயர்மென்ட் ஆவறதுக்குள்ள ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி என்னோட ஒப்பீனியன். கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. சில புளுத்திலாம் இருக்குது வந்து சொல்லும், "நீ மூடிக்கிட்டு போடா." அதாவது ஜான் சினா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவானுங்க. ஏன்னா, இவனுங்களுக்கெல்லாம் ரெஸ்லிங் அப்படிங்கிறத என்னான்னே தெரியாது. ரெஸ்லிங் நாலேட்ஜ் அப்படிங்கிறதே தெரியாத நாய்லாம். ஏன்னா, ஜான் சினா வந்து 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனதே போதும். ஏன்னா, இவர் வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணுங்கிற மாரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா, ஜான் சினா வந்து WWEல சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஜான் சினா வந்து சாதிச்சுட்டாரு. அவரு சாதிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜான் சினா வந்து அந்த ஐசி டைட்டில வின் பண்ணாதது மட்டும் தான். அவர் மட்டும் அத வின் பண்ணிட்டாருன்னா, ஜான் சினா வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருவாரு. ஏன்னா, இத்தன பட்டங்கள குவிச்சவர் வந்து இந்த ஒரு இத மட்டும் குமிக்கல அப்படின்னா, அது வந்து இவ்வளோ தூரம் அவரு எப்படின்னா, அவரு போராண்டு அவரு சம்பாரிச்சதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிரும். அதனால என்னோட ஒப்பீனியன் வந்து ஜான் சினா வந்து ஐசி டைட்டில வின் பண்ணி, அவரு ரிட்டயர்மென்ட் ஆவறதுக்குள்ள ஐசி டைட்டில வின் பண்ணி, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட டெத் மேனான த அண்டர்டேக்கர் வந்து ஒரு இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து நான் வருவேனா, வரமாட்டேனா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நான் வந்திருக்கவே மாட்டேன். அதாவது WWE வந்து அப்ப எனக்கு கால் பண்ணி இது மாரி இந்த இடத்துல வந்து ரெசல்மேனியா 40 நடக்குது. இந்த மேட்ச் அப்ப நீங்க வரணும் அப்படிங்கிற மாரி லாஸ்ட் நிமிஷத்துல தான் WWE வந்து எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அந்த மேட்ச்ல வந்து நான் வந்து இன்வால்வ்மென்ட் ஆனேன் அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளுடைய அண்டர்டேக்கரு அதோட உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்ப அண்டர்டேக்கரே லீக் பண்ணியிருக்காரு. அதாவது ரெசல்மேனியா 40க்கு வந்து நம்முடைய அண்டர்டேக்கர் வர்றாங்கிறது அவருக்கே தெரியாதாம். அதாவது லாஸ்ட் நிமிஷத்துல தான் நம்முடைய WWE வந்து கால் பண்ணி இது மாரி சொல்லியிருக்காங்களாம். இது மாரி நீங்க வாங்க அப்படிங்கிற மாரி WWE சொன்னாங்க அப்படிங்கிற மாரி இப்ப நம்முடைய அண்டர்டேக்கரே சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதான் சொன்னேன்ல ரெசல்மேனியா 40லேருந்து ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடந்தப்ப, அந்த மேட்ச்ல வந்து அண்டர்டேக்கர் வந்தாரு அப்படின்னு சொன்னேன்ல. அதே அந்த மேட்ச்ல அண்டர்டேக்கர் வரதா இல்லையா? அதாவது அதே விஷயத்த தான் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டும் சொல்லியிருக்காரு. ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடிக்கும் நடக்க போற அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு தான் வர்றதாம். ஏன்னா, ஸ்டோன் கோல்டு வர மாரி தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அத ஒரு ஹிண்ட்ட குடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஜான் சினாவும், நம்முடைய ஸ்டோன் கோல்டு தான் அந்த மேட்ச்ல வந்து கோடிக்கு ஹெல்ப் பண்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நம்முடைய ஆ யாரு நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து வேற விஷயமா அவரோட பர்சனல் விஷயமா வெளியில போயிட்டாராம். அதனால அங்க நடந்த ரெசல்மேனியால கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்ல வந்து நம்மளுடைய
ஸ்டோன் கோல்டால வர முடியலையாம். அந்த காரணத்துக்காக ரீப்ளேஸ்மென்ட் பண்றதுக்காக தான் நம்மளுடைய அண்டர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணி, இது மாரி நீங்க வாங்க அப்படிங்கிற மாரி WWE தரப்புலேருந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னதுனால தான், அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய அண்டர்டேக்கரே வந்தாரு அப்படிங்கிற மாரி, இப்போ நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஓப்பனா சொல்லிட்டாரு. இது இல்லாம இப்ப நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது WrestleMania 40ல தான் என்னால கோடிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. ஆனா, இப்ப WrestleMania 41 வந்து லாஸ் வேகாஸ்ல தான் நடக்க போகுது. அதுல வந்து என்னோட உதவி வந்து கோடிக்கு கண்டிப்பா இருக்கும். அதாவது கண்டிப்பா நான் வந்து WrestleMania 40ல வந்து கோடிக்கு வந்து நான் கண்டிப்பா என்னோட தரப்புல நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய இப்ப ஸ்டோன் கோல்டே சொல்லியிருக்காரு. அதாவது WrestleMania 40 வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா, லாஸ் வேகாஸ்ல தான் நடக்க போகுது. அதாவது நம்முடைய ஸ்டோன் கோல்டோட கொஞ்சம் நெருக்கமான அந்த ஒரு பிளேஸ்ல தான் நடக்க போகுது. அதனால கண்டிப்பா நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து லாஸ் வேகாஸ்க்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஹிண்ட்ட நம்முடைய ஸ்டோன் கோல்டே குடுத்துட்டாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து WrestleMania 41க்கு வராரா? வரலையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணினா பார்க்கலாம் நண்பா. ஜில்லா ஃபாட்டோ WWEக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு. ரிட்டர்ன் வந்து அந்த பிளட் லைன்ல வந்து இணைவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதாவது நம்முடைய ஜாக்கா ஃபாட்டோ தொடர்ந்து நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டோ வந்து WWEல கான்ட்ராக்ட் சைன் பண்ணி WWEல ஒர்க் பண்ண போறாரு. அதுவும் அந்த பிளட் லைனோட அந்த ஒரு ஸ்டோரி லைன்ல இன்வால்வ்மெண்ட் ஆகி நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டும் போவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்ப இதுல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பிளட் லைன் 2.0 வந்து சோலோ சிகாவா, டாமா டாங்கா, டாமா லாங்கா, அது இல்லாம ஜாக்கா ஃபாட்டோ இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த ஓஜிபில வந்து யாருமே இல்ல. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் இருக்காரு. இங்கிட்டு வந்து நம்முடைய ஜிம்மி வருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் இருக்கு. இது இல்லாம நம்முடைய சேமி செயினும் சரி, ஜேயும் சரி வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்குது. இதுல வந்து கண்டிப்பா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பா ஆட்கள் தேவை. இதனால நம்முடைய ஜில்லா ஃபாட்டு கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து இணைவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஹிக்குலியோவும் வந்து WWE கான்ட்ராக்ட்ல தான் இருக்காரு. WWE அந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்முடைய ஹிக்குலியோ யார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய டாமா டாங்கா, டாமா லாங்காவோட பிரதர் தான். இப்ப கண்டிப்பா நம்முடைய ஹிக்குலியோ வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0 போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, இப்ப இந்த பிளட் லைன்ல அதாவது ஓஜி பிளட் லைன்ல வந்து நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு கூட வந்து இணைவாரு. இணைஞ்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணுவாரு. டீம் அப் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸு, அப்புறம் ஜில்லா ஃபாட்டு, அப்புறம் நம்முடைய ஜிம்மி இவங்கலாம் 3 பேரும் ஒரு இதா இருப்பாங்க. அதுக்கு அப்புறம்னா ஃப்யூச்சர்லனா கூட நம்முடைய ஜிம்மி ஜேவா இருக்கட்டும், இல்ல சேமி சேனா இருக்கட்டும், அந்த ஓஜி பில்ல இணைவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா இது நடக்கவும் செய்யலாம், நடக்காம போகவும் இருக்கலாம். ஏன்னா இதில வந்து பிளட் லைன்ல வந்து இப்போ கரண்ட்லி ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா, ஜில்லா ஃபாட்டுவும், ஹிக்குலியும் தான். எந்த பக்கம் போய் சேர போறாங்க? அதாவது ஓஜி பிளட் லைனா, இல்ல நியூ பிளட் லைனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா போயிட்டு இருக்கு. இந்த ஜில்லா ஃபாட்டும் சரி, ஹிக்குலியும் சரி, அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த பழைய பிளட் லைன்ல போய் சேர்ந்தா நல்லா இருக்குமா? இல்ல சோலோ வச்சிருக்க அந்த நியூ பிளட் லைன்ல போய் சேர்ந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உண்மையான ட்ரைபல் சீஃப் யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போரே போய்க்கிட்டு இருக்கு. இந்த போர்ல யாரு வின் பண்ணுவா? யாரு ஜெயிப்பா? யாரு தோப்பா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுல வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதாவது ஹூ டூ யூ இக்னாலஜ் மீ ஆஸ் யுவர் ட்ரைபல் சீஃப்? அதாவது உங்களோட உண்மையான ட்ரைபல் சீஃப் யாரு? அதாவது நீங்க வந்து யாருக்கு இக்னாலஜ் பண்றீங்க? அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு இக்னாலஜ் பண்றீங்களா? இல்ல சோலோக்கு இக்னாலஜ் பண்றீங்களா? அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்காக எத்தனை பேர் இக்னாலஜ் பண்றீங்க? இல்ல சோலோக்கு எத்தனை பேர் இக்னாலஜ் பண்றீங்க? அப்படின்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன்.